எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து ஆல்மண்ட் பட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் பீனட் பட்டரும் எடுக்கலாம். 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அகாவே நெக்டர் இல்லை மேப்பிள் சிரப் எதுனாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். 1½ டேபிள் ஸ்பூன் சாய் சாஸ். இங்கே மலேசியன் சாட்டே பேஸ்ட்டுன்னு ஒன்று கிடைக்கும், அதுவும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அது சேர்க்கணுன்ட்டு இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செஜ்வான் சட்னி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு அந்த மலேசியன் சாட்டே பேஸ்ட்டும் சேர்த்து செஜ்வான் சட்னியும் சேர்த்தேன். அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சு நம்ம வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அப்புறம் க்ரீன் அனியன்ஸ், டோஃபு, கொஞ்சமாக கோஸ், க்ரீன் அண்ட் ரெட் பெல் பெப்பர் இதெல்லாமே சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு, வெள்ளை மிளகு, அப்புறம் நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சாஸ் இதெல்லாம் போட்டு வதக்கணும். நான் ஒவ்வொரு காயும் தனித்தனியாக வதக்க மாட்டேங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த நூடுல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்துட்டு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால் ஒன்றா வதக்கி இது பண்ண மாட்டேன். நான் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே வதக்கல்ல போட்டுடுவேன். ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். இந்த நூடுல்ஸ் வந்து பக்வீட் நூடுல்ஸ். இது வந்து இந்த கலர் இப்படி தான் இருக்கும். ஆனால் இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து அதிகம். இது நான் இங்கே அமேசானில் வாங்கினேன். நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த நூடுல்ஸ், ரெகுலர் நூடுல்ஸ் இல்லைன்னா ஸ்பெகட்டி பாஸ்தா கூட யூஸ் பண்ணலாம். அதை பேக்கேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் குக் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான நூடுல்ஸ் ரெடி. இதில் வந்துட்டு உங்களுக்கு 8லேருந்து 10 கிராம்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.